போய் ரவாவையும் உருளைக்கிழங்கையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். கேரட்டை நைஸாக செதுக்கி வச்சுக்கணும், பச்சை மிளகாயும் பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கணும், வெங்காயத்தையும் பொடிசாக அரிஞ்சு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சு பாருங்க, மாவு கரெக்டாக ஒரு கண்டி ஊற்றினா போதுங்க, அழகாக நம்மளுக்கு வந்துடும். இங்கே பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அம்மா எடுத்துருமா? எடுமா. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த பாருங்க, அழகாக இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சிட வேண்டியதாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அம்மா இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? பன் தோசை செய்ய போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், பன் தோசை என்னம்மா தேவை? ரவா, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. ஓ, இது மட்டும் இருந்தால் போதுமா? அது மட்டும் இருந்தால் போதும். அம்மா இது உடம்புக்கு நல்லது தானே? அவ்வளோதும் உடம்புக்கு நல்லது. அம்மா காலையில் எவ்வளோ வெயிலை பார்த்தியா? ஆமாம், சரி வெயிலாக இருக்குது. இத்தனை நாளும் மழை பெஞ்சிட்டு இருந்துங்க, இன்றைக்கி பார்த்தா செம்ம வெயிலாக இருக்குது. அம்மா உடம்புலாம் இப்போ ஓகேவாம்மா? பரவாயில்ல. ஏன்னா நிறைய பேர் கமாண்டில் கேட்டாங்க, இப்போ அம்மாவுக்கு பரவாயில்லைங்க, சூப்பராக இருக்காங்க. அம்மா சரி போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். ஆமாம். அம்மா என்ன பச்சை மிளகா பிச்சாவதா? ஆமாம். இங்கே பாருங்க. அம்மா எத்தனை பச்சை மிளகா தேவை? சும்மா ஒரு 3 பச்சை மிளகா போட்டால் போதும். ஆனால் நல்லா பெருசு பெருசாக இருக்குல்ல? பாருங்க. அம்மா இது காரம் ஓகேவா? ஆமாம், ஓகே தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மிளகா காரம் இல்லாமல் இருக்குங்க. ஆமாம், இந்த மிளகா காரமாக இருக்கும். போதும். போதுமாம்மா? போதும். ஆனால் நிறையா இருக்குல்ல? நிறையா இருக்குது. ஆமாம் பாருங்க, ஒரு மிளகா எவ்வளோ நீட்டாக இருக்குது. சரி அம்மா போய் ரெடி பண்ணிடுமா? ரெடி பண்ணிவிடும். வாம்மா. போய் ரவாவையும் உருளைக்கிழங்கையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். கேரட்டை நைஸாக செதுக்கி வச்சுக்கணும், பச்சை மிளகாயும் பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கணும், வெங்காயத்தையும் பொடிசாக அரிஞ்சு வச்சுட்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். அம்மா ரவா வந்து மாவாக அரைக்கணுமா? மாவாக நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம். சரிம்மா, இங்கே வரேன், இதை அரைச்சிட்டு பார்ப்போங்க. அம்மா ரவாவெல்லாம் அரைச்சாச்சா? அரைச்சாச்சு. எங்கம்மா? இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக பொடிசாக அரைச்சாச்சுன்னு. அம்மா அரைச்சா என்ன பண்ணோம்? உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டு அதையும் சேர்த்து போய் அரைச்சிட்டு வந்துடணும். சரிம்மா அரிம்மா. இங்கே பாருங்க, ஒரு நிறைய பெரிய உருளைக்கிழங்க. இது எல்லாத்தையும் போட்டு இதையும் சேர்த்து அரைக்கணுமா? ஆமாம். வர இந்த மாதிரி பொடிசாக இருந்தால் மிக்ஸில் நல்லா இதாகும். பாருங்கள், மாவை போய் நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு, உருளைக்கிழங்கு ரவாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோட இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் பொடிசாக அரிஞ்சு வச்சுப்போம். தக்காளி அரிஞ்சாச்சு, இப்போ வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிப்போம். அம்மா இதெல்லாம் அரிஞ்சிட்டு அடுத்து என்னம்மா பண்ணோம்? எல்லாம் மாவெல்லாம் நல்லா கரைச்சிக்கிட்டு ஊற்றணும். எல்லாம் ஒன்றா போட்டுமா? ஆமாம். சரிம்மா. அம்மா என்ன எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க, தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், கேரட்டை செதுக்கி வச்சுருக்கேன். இது வந்து கொத்தமல்லி தழை, வெங்காயம்.
இப்போ என்னம்மா பண்ணோம்? இப்போ எல்லாத்தையும் அள்ளி போட்டு மாவை கலக்கிக்கணும். சரி கொட்டுமா. ஃபஸ்ட்டு தக்காளியிலேருந்து ஆரம்பிப்போம். தக்காளி, வெங்காயம், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமா. ஆமாம், கொத்தமல்லி தழை, ம் கேரட்டு சீவி வச்சது, பச்சை மிளகாய், சரிம்மா. எல்லாம் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையா? ஆமாம். ம் சரிம்மா. நம்ம வீட்டில். அடுத்து என்னம்மா பண்ணோம்? அடுத்தது சால்ட்டு, உப்பு. ம் போடுமா. இதுக்கு லைட்டாக கொஞ்சோண்டு சோடா மாவு கொஞ்சமாக போட்டு, சால்ட்டு, உப்பு கொஞ்சம் லைட்டு. அதோட கலக்கிடணும். தண்ணியாக வச்சிடணுமா? ஆமாம், ஆனால் தண்ணி ஊற்றலை, ஆனால் தண்ணி ஊற்றணும். லேசா? லேசாக ஊற்றணும். அடுத்து என்னம்மா பண்ணோம்? அடுத்தது ஊற்றணும் அடுப்பில் வச்சு. தோசையா? ஆமாம், பன்னு தோசை. பன்னு தோசை. ஆமாங்க, இந்த வரும் சூப்பராக கிளறியாச்சு. இதை லேசாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிடாதான் வேண்டியதுதான். இப்போ மாவெல்லாம் ரெடியாக கரைச்சி ரெடியாக கொண்டு வச்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு பன்னு தோசை ஊற்றிடுவோம். சுட்டியை போட்டுருவோம். இதுதான் பன்னு தோசை ஊற்றுற கல். என்ன பெருசாக இருந்தா இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ தோண்டு இருக்குது. ஆமாம், இதில் ஃபஸ்ட்டு வருமா? பாப்போம் ஊற்றி. என்ன ஃபஸ்ட் டைம் தான் செய்ய பார்ப்போமே. வரும், வராதெல்லாம் இருக்காது, வரும். வேறு கடுகு தாளிக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. இப்போ எண்ணெயை ஊற்றிடுவோம். ஊற்று. எவ்வளோம்மா? நிறையா ஊற்றணுமா? நிறையா ஊற்றோன்னா லைட்டாக ஊற்றினா போதும். அடுத்த மாவா? ஆமாம், அடுத்தது மாவு. அது மாவு ஒரு கரண்டி ஊற்றினா கரெக்டாக இருக்குமா? ஆமாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியாக தாங்க இருக்குது. ஊற்றிடுமாம்மா? ஊற்றிடுவோம். ஊற்றுமா. ஒரு கரண்டி மாவு எடுத்துருக்கேன். இதை பாரு, போதுங்க, சூப்பராக பண்ணியாச்சு. இதோட வேணுமா? ஆமாம். அம்மா, ஓ, பன்னு தோசை வெந்துடுச்சா இல்லையா? வெந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாரு, இப்போ அம்மா நல்லா கொஞ்சம் வெந்துடுச்சிங்க. கரெக்டாக போகிறாங்க. என்னம்மா குழி பணியார மாதிரியே இருக்கு. ஆமாம், அப்படி தான் இருக்கும். அப்படி தான் இருக்குமா? ஆமாம், இதே பெரட்டிடணும். இப்போ கரெக்டுமா. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குங்க. இந்தமாரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுக்க வேண்டியதாங்க சுட்டு. வேவட்டும். வேவட்டுமா? வந்துட்டுமா? இங்கே வர எப்படி இருக்குன்னு பாரு, செம்மையாக இருக்குங்க. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணுங்க. ஊற்றிட்டு அடுத்து மாவை போடணும். ஒரு கரண்டி போட்டால் போதுமாம்மா? ஒரு கரண்டி போட்டால் போதும். அதை பாரு, இந்தமாரி போட்டு வச்சுக்கணுங்க. அதிகமாக போட வேணாம், ஒரு திட்டமாக போட்டால் கரெக்டாக அதே வந்துடும். ஏன்னா இது சின்ன கிண்ணமாக தானே இருக்குது, அழகாக வந்துடும். இதை பாருங்க, எவ்வளோ அழகாக அம்மா எல்லாத்தையும் சுட்டு வச்சுட்டாங்க. பார்க்குறதே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இந்தமாரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்க வேண்டியதாங்க. மேலே ரேஸாக எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதான். அம்மா, ஓ, சூப்பராகவே வந்துடுச்சுலம்மா? வந்துடுச்சு. அம்மா, ஆனால் வெயில் தான் கொஞ்சம் ஓவராக இருக்குது காலையிலையா? ஒவ்வொரு வெய்ய 12 மணி என்னமா 11 மணி தான் இருக்கும். ஆனால் நான் கொளுத்துது வெய்ய, இன்னும் செய்ய முடியல. அம்மா, ஓ, தட்டிடுமா? கரெக்டிட வேண்டியது தான். ஆமாங்க,
அழகாக வருதுங்க. நமக்கு தோசைலாம் ஒரு சில டைம் அப்படியே ஒட்டிக்கும் வராது. இது அப்படி கிடையாது, சூப்பராக வருது. அது நம்ம லேசாக அப்படி இது பண்ணாலே போதுங்க, அப்படி சாப்பிட்டு அழகாக வந்துடும். அப்போ மாதிரி. ஆமாம், வரும் எப்படி வந்துடுச்சு. இது அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துக்க வேண்டியதாங்க. லேசாக எண்ணெய் ஊற்றலாமலம்மா? விடுவேன். ஊற்றிட்டு இந்தமாரி எடுத்து அப்படியே அழகாக வச்சிட வேண்டியதான். எடுத்துருமாம்மா? கொஞ்ச நேரம் அப்படியே பரட்டி போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு சைடு தான் வெந்துருச்சுன்னு கிடையாதுங்க. அப்படி அழகாக நம்ம அப்படியே இதை பாருங்க, இந்த மாதிரி பரட்டி போட்டுக்கலாம். இப்போ அப்படியே எடுத்துட வேண்டியதான். எடுத்துருவோம்மா? எடுமா. வேறு அழகாக அப்படியே எடுத்துட வேண்டியதாங்க. அதை பரட்டி பரட்டி போட்டு எடுக்க வேண்டியது. நல்லா வாடையாக இருக்குது. ஆமாம், சரி எடுமா. அம்மா, ஓ, என்ன பண்ணு தோசை ரெடி ஆகிட்டா? ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டுங்க சட்னி, அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அம்மா, ஓ, ஒன்று எடுத்து சாப்பிடுமா? இங்கே பாருங்க, அதுக்கு வந்து கட்டியான ஒரு சட்னிங்க. சாப்பிடுமா. கரெக்டாக சொல்லணும், உப்பு எவ்வளோ இருக்குது, காரம். சாப்பிடுமா. எப்படிமா இருக்கு? உப்பெல்லாம் கரெக்டாகவே இருக்குது. கரெக்டாக இருக்கா? நல்லா இருக்குது. காரமா? காரம் அவ்வளோதான் போடல, பச்சை மிளகா கம்மியாக தான் போட்டேன். அதனால் காரம் கம்மியாக இருக்கேன். ஆமாம். உப்பு வந்து கரெக்டாக இருக்கு. உப்பெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன். கரெக்டாக போட்டேன். ஓகே தான். காரம் வேணா பச்சை மிளகாவை அரைச்சி போடணும். ஓகே தானம்மா பண்ணு தோசை? நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கேன். அதான் உடம்புக்கு நல்லது தாங்க. நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம். இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு. பார்க்கறதுக்கு அப்படியே பண்ணு மாதிரியே இருக்குங்க.